ராமமோகன ராவ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் தற்போது அவரது உடல்நிலை குறித்த தகவல்களை செய்தியாளர் முகேஷிடம் கேட்கலாம். முகேஷ், ராமமோகன ராவின் உடல்நிலை தற்போது எப்படி இருக்கு? அவர் அவசர சிகிச்சை பிரிவிலிருந்து தனி வார்டுக்கு மாற்றப்பட்டு விட்டாரா? நிலைமை என்ன? கடந்த 2 நாள், அதாவது 21ஆம் தேதி அதிகாலையிலிருந்து 22ஆம் தேதி அதிகாலை வரை ஒரு 24 மணி நேரத்துக்கு மேலாக ராமமோகன் ராவ் வீட்டில், அதாவது முன்னாள் தலைமைச் செயலாளர் ராமமோகன் ராவ் வீட்டில் வந்து வருமான வரித்துறையினர் வந்து அதிரடி சோதனை நடத்தினாங்க. இதையடுத்து வந்து நேற்று விவேக், அதாவது ராமமோகன் ராவோட மகன் விவேக் வந்து நேரில் ஆஜராகி விளக்கம் அளிப்பதற்காக சம்மம் அனுப்பப்பட்டுள்ளது. இன்னிலிருந்து நேற்று நள்ளிரவு திடீரென்று 1:30 மணி அளவில் பூர்வ ராமச்சந்திரா மருத்துவமனையில் வந்து நெஞ்சுவலி காரணமாக ராமமோகன் ராவ் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பாக மருத்துவமனை வட்டாரங்களை தொடர்பு கொண்ட பொழுது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டது உண்மைதான் என்றும், நள்ளிரவு 1:30 மணி அளவில் வந்த அவரை வந்து தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு இருப்பதாக தெரிவித்தனர். தற்போது, அதாவது 1:30 மணி வரை, இன்று மதியம் 1:30 மணி தீவிர சிகிச்சை பிரிவில் இருப்பதாகவும், அவருக்கான உடலை பரிசோதனை செய்து அடுத்த கட்ட சிகிச்சை என்ன அளிக்கலாம் என்பது குறித்து ஆலோசித்து வருவதாகவும், அவர் தொடர் கண்காணிப்பில், அதாவது மானிட்டர் என்று சொல்லுவோம், அதுபடியான தொடர் கண்காணிப்பில் இருந்து வருவதாகவும் மருத்துவர் தரப்பிலும் மருத்துவமனையோட செய்தி தொடர்பாளர் தரப்பிலும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையே வந்து ராமமோகன் ராவின் மகன் விவேக் அனுப்பப்பட்ட சம்மன் தொடர்பாக விவேக் மகனை அவர் ராமமோகன் ராவின் மகன் விவேக்கு சம்மன் அனுப்பப்பட்ட நிலையில் ராமமோகன் ராவ் விசாரணை தொடர்ந்து, அதாவது இன்று நாளை தொடர்ந்து நடைபெறும் என்று எதிர்பார்த்த நிலையில் இன்று திடீரென மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். பரவலாக விசாரணையிலிருந்து தப்புவதற்காக ஒரு காரணத்திற்காக அனுமதிக்கப்பட்டார் என்று தெரிவிக்கப்பட்டாலும், மருத்துவமனையில் சார்பில் வந்து எந்தவித தகவலும் இதுவரை வெளிப்படையாக தெரிவிக்கப்படவில்லை. அனுமதிக்கப்பட்டுள்ளார், சிகிச்சைக்காக பரிசோதனைகள் மட்டுமே நடைபெற்று வருவதாக மட்டுமே மருத்துவமனை நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த மருத்துவ சிகிச்சைக்கு முன்பாக எடுக்கப்படும் பரிசோதனைகளின் முடிவுகளை அடிப்படையை கொண்டுதான் அடுத்த கட்டமாக என்ன மாதிரியான சிகிச்சை வழங்க வேண்டும், எதர் மாதிரியான மருத்துவர்கள், அதாவது இதய வலி வந்திருப்பதால் இதய தொடர்பான மருத்துவர்கள், சிறப்புமிக்க மருத்துவர்கள் வந்து என்ன மாதிரியான சிகிச்சை அளிப்பார்கள் என்பது தொடர்பான அடுத்த கட்ட முடிவை எடுத்த பிறகுதான் மருத்துவர்கள் குழு அமைத்து விசாரிப்பது தொடர்பாகவும் சிகிச்சை அளிப்பது தொடர்பாகவும் முடிவெடுக்கப்படும் என்று மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. முகேஷ், நீங்கள் அளித்த தகவல்களுக்கு நன்றி.